நான் பிரம்மநாயகம் பிள்ளை. காலையில் சோத்து மூட்டை எடுத்துக்கிட்டு வீட்டை விட்டு கிளம்புனேன். நடவாசலை தாண்டுறப்ப பார்த்தேன், மெல்ல செல்லம்மா எந்திரிச்சிட்டு நடமாட ஆரம்பிச்சிட்டா. போகிறப்ப சொல்கிறா, உங்களுக்கு பிடிச்ச காண துவையிலும் புளிகிட்ட கறியும் செஞ்சு வைக்கிறேன், இன்றைக்கி போயிட்டு வாங்க அப்படின்னா. நான் சொன்னேன், நேற்று நீ கிடந்த கடை தெரியாதா உனக்கு? அதுக்குள்ளே எந்திரிச்சு நடமாட ஆரம்பிச்சிட்ட. நேற்று என்னை பயமுறுத்தி விட்ட, நீ பேசாமல் உட்காரு, இந்த வேலையெல்லாம் வேண்டாம், உனக்கு உடம்பை கெடுத்துக்காத அப்படின்னு. அவள் பேசாமல் உமிழ் கறி எடுத்துக்கிட்டு பின்னாடி கொல்லைக்கு போக ஆரம்பிச்சிட்டா, சாம்பல் எடுத்துக்கிட்டு. நான் மெல்ல வந்து இந்த கதவெல்லாம் மூடிட்டு, ரெண்டையும் சமநிலையில் இருக்கா நிலையும் அந்த கதவும் சொல்லி பார்த்துட்டு, அந்த 2 நிலைக்கும் கதவு கடையில் இருக்க ஓட்ட வழியாக உள்தாப்பால் போட்டு திறக்காமல் இருக்குதான்னு சொல்லி ஒரு தடவை இழுத்து பார்த்துட்டு நான் வேலைக்கு கிளம்புனேன் சோத்து மூட்டையோட. போகிறப்ப என்னுடைய மனசுக்குள்ளே செல்லம்மாவுடைய அபிலாஷைகளும் நான் வேலை பார்க்குற முதலாளியினுடைய மனோநிலைமையும் அசை போட்டுக்கிட்டே போனேன். அங்கே இருந்தது ரொம்ப தூரம், ஒதுக்குப்புறமாக கரண்டு கூட இல்லாத ஒரு வீட்டில் தான் இருக்கேன். ஏன்னா நான் வேலை பார்க்குற இடத்துல கிடைக்கக்கூடிய சம்பளம் எனக்கு அவ்வளோதான், 2 பேரும் சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கலாம், அவ்வளோதான். அதுக்கு தான் 10 மானதாக இருக்கும், வேறு வழி கிடையாது எனக்கு. கிராமத்திலேருந்து வந்து ஏதோ வாழ்கிறோன்னு சொல்லி இந்த பட்டணத்து மூளையில் ஒதுக்குப்புறமாக வாழ்ந்துட்டுருக்கோம். செல்லம்மாவுக்கு பெரிய ஆசை, மேன்மையான ஆசை தான். இந்த வருஷம் பொங்கலுக்கு அரிசி சோறு சாப்பிட்ணுன்னு சொல்கிறா. ஊருக்கு போயிட்டு வரணுமா, சொந்த ஊருக்கு. அப்புறம் போயிட்டு வர்றப்போ நெல்லிக்காய் வடகமும் வத்தலும் எடுத்துகிட்டு வரணும்னு சொல்கிறா. ஆசையெல்லாம் ரொம்ப மேன்மையான ஆசை தான். ஆனால் அதுக்கு புளிப்பாலை என்னையை கொண்டு வர சொல்லிடலாமே, பிரம்ம வித்தையை கற்றுட்டு வரேன்னு சொல்லிடலாம். அதுவே இதை விட ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் எனக்கு. அதோட வேற சொல்கிறா, இந்த வருஷம் பொங்கலை பற்றி கவலைப்படுறியே அப்படின்னு கேட்டேன். இப்போ தான் புரட்டாசியே வந்திருக்கு, அதுக்குள்ளே என்ன பொங்கலை பற்றி உனக்கு கவலை அப்படின்னு. பார்த்துக்கலாம், எதனாலும் செஞ்சுக்கலாம் அப்படின்னு நான் எப்பயுமே நம்பிக்கை கொடுத்துட்டே இருப்பேன் செல்லம்மாவுக்கு. அப்புறம் சொன்னால், நீங்கள் தீபாவளிக்கு உங்களுக்கு கடையில் கொடுப்பாங்க, உங்களுக்கு பிரச்சனை இல்லை, எனக்கு என்ன பண்ண போறீங்க அப்படின்னா. எனக்கு ஒரு சேலை வேணும் அப்படின்னா. வாங்கிடலாம், பேஷாக வாங்கிடலாம், நல்லதாக ஒன்று வாங்கிடலாம் அப்படின்னு சொன்னேன். செல்லம்மா என்ன சொல்கிறா, நம்ம பொங்கலுக்கு போகிறதுக்கு ஏன் முன்னக்கூட்டியே சொன்னேன்னா, இப்போயே நீங்கள் சொன்னால் தானே அவங்கெல்லாம் வழி விடுவாங்க அல்லது வழி சொல்லுவாங்கன்னு. அவங்கன்றது முதலாளி பிள்ளைய சொல்கிறா. எங்கள் முதலாளி எப்படின்னா, எங்களுக்கு வாதத்துக்கு சம்பளம் அப்படின்றதெல்லாம் எனக்கு கிடையாது. எப்பப்போ கேட்குறேன்னா அப்பப்போ வரவுல வச்சுட்டு கொடுப்பாங்க. ஏதாவது ஒரு தேவைன்னா 10 முறையாவது நான் கேட்கணும். அதுக்கப்புறம் நானே கேட்குறத விட்டு அதுக்கப்புறம் திடீர்னு வந்து அந்த பணத்தை கொடுப்பாங்க. அதை நான் எதுக்கு கேட்டேன்னா அந்த பணமே இல்லாமல் மறந்து போய் வேறு எதுக்கோ அந்த பணம் அள்ளிட்டு போயிடும். ஸோ இதுதான் என்னுடைய வாழ்க்கை நடைமுறை. அதனால தான் அவன் முன்னாடியே சொல்லி வைக்கிறான், முதலாளிகிட்ட சொல்லி வைங்கன்னு. இப்போ வேறு சேலை கேட்டிருக்கா, எப்படி கேட்குறது? மனசுக்குள்ளே ஒரே போராட்டம் ஆரம்பிச்சிருச்சு. ஏற்கனவே கணக்கு நிறையா இருக்குது, கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா? இப்போ காலையிலே போய் நைஸாக சொல்லி வைக்கணும். சொல்லி வச்சா தான் அந்த சேலைக்குரிய வழி நம்மளுக்கு கிடைக்கும். அதை மனசில் நினச்சிக்கிட்டே நான் போனேன். நான் உள்ள கடைக்குள்ளே நுழைஞ்ச உடனே என்னுடைய மேல் வேசியை கழட்டி வச்சுட்டு, என்னுடைய பழைய சோறு பையையும் கழட்டி வச்சுட்டு, உடனே முதலாளி கேட்குறாரு, என்ன ரொம்ப லேட்டாக வரீர் பிள்ளைவாள், இப்படி வந்தால் எப்படி கடையை திறக்கிறது, யார் வந்து கடையை திறக்கிறதுன்னாரு சத்தமாக. நான் எதுவுமே பேசலை. சரி சரி போய் வீட்டில் அவங்களுக்கு சரியில்லையில உடம்பு, அதனால தானே அப்படின்னுக்கிட்டாரு. சரி, நான் எதுவுமே பேசிக்கல. மேலே போய் அந்த பனியன் மூட்டை வேஷ்டி மூட்டையெல்லாம் கீழே இறக்கி கொண்டாருங்க அப்படின்னாங்க. நான் விறுவிறுன்னு வேலையை ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் எல்லாம் ஃபுல்லாக வேலை தான். எல்லா வேலையும் முடிச்சுட்டு நைட்டு 9 மணி மெல்ல முதலாளிகிட்ட போய் கேட்டேன், காதை கடித்தேன், முதலாளி சேலை வேணும் அப்படின்னு சொல்லி. அப்புறம் அவர் என்ன மூடில் இருந்தாரோ சரின்னு சொல்லிட்டார். அந்த 3 சேலையை எடுத்துக்கிட்டேன். அதில் ஏதாவது ஒன்று பிடித்தமானதை எடுத்துகிட்டு மீதியை கொண்டு வந்துடுறேன்னு சொல்லி அவர்கிட்ட அனுமதி வாங்கிக்கிட்டு மேல் வேசியில் கட்டிக்கிட்டு அந்த 3 சேலையும் எடுத்துக்கிட்டு நான் மெல்ல கிளம்பினேன். நான் வீட்டுக்கு வர்றப்போ பார்த்தீங்கன்னா கர்கும்னு ஆகிடும். ஏறக்குறைய நல்லா வசதியாக இருக்கிறவங்கெல்லாம்
சாப்பிட்டு செரித்து தூங்குகிற நேரம். நான் அப்போ தான் வீட்டுக்கே வருவேன். இது எனக்கு பழகி போச்சு. நான் மெல்ல கதவை வச்சுட்டு கீழே அந்த மூட்டையெல்லாம் இறக்கி வச்சுட்டு, சோத்து மூட்டையெல்லாம் சத்தியெல்லாம் இறக்கி வச்சுட்டு கதவை மெல்ல திறந்தேன். திறந்தால் ஒரே இருட்டு. தூங்கிட்டாலோ, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் மெல்ல திறந்து கூடத்துக்கு போனேன். அங்கே யாரையும் காணோம். உள்கூடத்துக்கு போனால் செல்லம்மா சேலையை தரையில் விரித்து படுத்திருந்தா. இடதுபுறமாக உருக்களித்து படுத்திருந்தா. வலது கை முதுகுக்கு பின்னாடி அப்படியே தொங்கி கிடந்துச்சு. நான் மெல்ல போய் பக்கத்தில் செல்லம்மாவை பார்த்தேன். அவள் கண்ணெல்லாம் சொருகி இருந்துச்சு. மூச்சு ஒரே சீராக வந்துட்டு இருந்துச்சு. நான் அப்படியே அவளை கடந்து போய் சமயக்கூடத்தை கடந்து புறவாசலுக்கு போகிறப்ப சமயக்கூடத்தை எட்டி பார்த்தேன். காலையில் எல்லாமே செஞ்சு வச்சுருக்கா எனக்காக. விசேஷமாக காண துவையலும் புளியிட்ட கறியும் செஞ்சு வச்சுருப்பா போட்டிருக்கு. வரிசையாக அடுக்கி வச்சுருந்தா. மனசு கனமாக இருந்துச்சு எனக்கு. அப்படியே கடந்து போய் புறக்கடைக்கு போய் மூஞ்சி இஞ்செல்லாம் கைகாலெலாம் அலம்பிட்டு அப்படியே மெல்ல உள்ளே வர்றப்போ சுக்கையும் வத்திப்பட்டியும் எடுத்துகிட்டு நான் உள்ளே வந்தேன். நெருப்பு பெட்டியையும் உள்ளே மெல்ல செல்லம்மா பக்கத்தில் உட்காந்து நம்ம கற்பூர தைலத்தை எடுத்து, ஏன்னா இது வழக்கமாக எனக்கு ஏற்படுறதானே. வெளியில் போனால் வேலை வலி, வீட்டுக்குள்ளே வந்தால் ரணம். செல்லம்மாவுடைய உடம்பு சரியில்லாத தனம் எனக்கு ரணமாக இருக்கும். எனக்கு பழகிடுச்சு. எடுத்துகிட்டு அந்த கற்பூர தைலத்தை எடுத்துகிட்டு நல்லா அவள் காலு கையெல்லாம் சில்லிட்டு இருந்துச்சு. நல்லா அரைக்கி தேய்ச்சி விட்டுட்டு இருந்தேன். தேய்ச்சி விட்டுட்டு அந்த தைலத்தை மூக்குக்கிட்ட கொண்டு போனேன். எந்த சலனமுமே இல்லை. எனக்கு பகீர்னு ஒரு பதட்டம் வந்துருச்சு. என்னமோ இதுன்னு சொல்லிட்டு இன்னும் நல்லா வேகமாக தேய்ச்சி மூக்குக்கிட்ட கொண்டு போய் வச்சேன். எந்த மாற்றமே இல்லை. அப்படியே சலனம் இல்லாமல் இருந்தா. உடனே என்ன பண்ணேன், சுக்கை எடுத்து தீப்பட்டியில் அது காட்டி, தீக்குச்சியில் காட்டி அந்த வாடையை கொண்டு போய் மூக்குக்கிட்ட கொண்டு போனேன். ஒரு கழிச்சு படுத்திருந்தனால சரியாக அந்த மூக்கில் ஏறலை. மல்லாக்க படுக்க போட்டு அவள் மூக்கில் கொண்டு போன உடனே லைட்டாக அசைஞ்சு கொடுத்தா. இன்னும் கொஞ்சம் நல்லா வச்ச உடனே வீடே அதிர்ற மாதிரி ஒரு பெரிய தும்மல் போட்டு முழிச்சுக்கிட்டா. உடனே சினுங்கண்ணா, என்னங்க இப்போ தான் வந்தீங்களா? அம்மா எல்லாத்தையும் சமைச்சு வச்சுருந்தா, நீங்கள் ஏன் இவ்வளோ லேட்டாக வந்தீங்க அப்படின்னு கேட்டுட்டு திரும்ப அப்படியே மயங்கி போயிட்டா. அப்புறம் அவளா பதஷ்டமாக எந்திரிச்சு, அம்மா அம்மா என் கையை வேகமாக பிடிச்சிக்கிட்டு, அம்மா வந்துட்டியா, அம்மா அம்மா இந்த 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 துரோகி பையன் நம்மளுக்கு வேணாமா, நம்ம போயிடுவோமா, நம்ம இடத்துக்கே போயிடுவோமா, என்னை கட்டி போட்டுருவோமா, நம்ம போயிடலாமா அப்படின்னு சொல்லி பிதற்ற ஆரம்பிச்சிட்டா. இந்த மாதிரி செல்லம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறப்பெல்லாம் அவங்க அம்மா உயிரோடு இருக்கிற மாதிரியே பேசுவாள். அவங்க அம்மா இறந்து போய் 5 வருஷம் ஆச்சு. ஆனால் அவங்க அம்மாவை நினச்சி பதட்டி பேச ஆரம்பித்தா. புத்தி சுவாதம் இல்லாத மாதிரி. நானும் அவங்க அம்மா மாதிரியே நடிக்கவும் கற்றுக்கிட்டேன். சரி சரி விடு, நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் மெல்ல முழிச்சு பார்த்துட்டு திரும்ப கண்ணை மூடிட்டு அப்படியே படுத்துக்கிட்டா. நான் மெல்ல காலு கையெல்லாம் போட்டு தைலத்தை வச்சு தேய்ச்சி விட்டுக்கிட்டே இருந்தேன். திடீர்னு முழிச்சுக்கிட்டவளா எந்திரிச்சு வேகமாக சொன்னான், அம்மா அம்மா இங்கே பாருங்கம்மா, இவர் இப்படி தான்மா என்னை விட்டுட்டு கடைன்னு ஓடி போயிடுறாருமா. நான் தனியாக கிடக்கிறேம்மா இந்த இருட்டுக்குள்ளே, எனக்கு பயமாக இருக்குமா, நான் தவந்து என்னால் நடக்க முடியலம்மா, நான் தவந்தாவது நம்ம வீட்டுக்கு வந்துடுறேம்மா, என்னை விட்டு நான் வந்துடுறேம்மா, என்னை இங்கே கட்டி போட்டு வச்சுருக்காங்கம்மா, என் கட்டுக்களையெல்லாம் அவுத்து விட சொல்லுங்கம்மா, நான் உங்ககிட்டே வந்துடுறேம்மா, தவந்து உன்னை பார்த்துட்டு திரும்ப வந்துடுறேம்மா, ஒரு தடவை வந்துடுறேம்மா அப்படின்னு சொன்னான். பேசிட்டே இருந்தான். அப்படியே கண்ணை மூடிக்கிட்டான். நான் மெல்ல அவளை தடவி கொடுத்துட்டே இருந்தேன். காலு கையெல்லாம் அரைச்சி விட்டுக்கிட்டே இருந்தேன்னு சொல்லி. அவளுக்கு அந்த மாதிரி ஏற்படும். ஒவ்வொரு தடவையும் அவளுக்கு இந்த உடம்பு சௌரியம் இல்லாமல் போகிறப்பெல்லாம் இந்த மாதிரி புலம்புறதும், அம்மாவாக மாறி அவளுக்கு பதில் சொல்கிறதும் எனக்கு பழகி போச்சு. அவளுக்கு ஒரு பதில் தான் வேணும், சரியான பதிலாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏதோ ஒன்று அவளுக்கு பதில் சொல்லிகிட்டே இருந்தா அப்படியே அவள் இருந்துக்குவாள். நான் அவளை உத்து பார்த்துட்டே இருந்தேன். அவள் அப்படியே படுத்து அப்படியே மெல்ல தூங்கிக்கிட்டே இருந்தாள். அப்புறம் அவள் காலை தேய்ச்சி விட்டுட்டே இருக்கிறப்போ மூஞ்சிக்கிட்ட கொண்டு போனேன். அப்போ அவளுக்கு அந்த மயக்கம்லாம் தெரிஞ்சு ஆழ்ந்த தூக்கமாக இருந்துச்சு. அவள் அந்த நோய் கலையெல்லாம் போய் நிம்மதியாக தூங்கிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு அவள் மூஞ்சி. அப்போ எனக்கு ஒரு நிம்மதி வந்துருச்சு. மெல்ல அவளையே பார்த்துக்கிட்டு அப்படியே உட்காந்தே இருந்தேன்.
கொஞ்ச நேரத்தில் அவளே முழிச்சுக்கிட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டா, நீங்கள் எப்போ வந்தீங்க, சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டா. எனக்கு மனசு கஷ்டமாக இருந்துச்சு. அவ்வளோ கஷ்டத்துலையும் அவ்வளோ வழியிலையும் அவ்வளோ துயரத்துலையும் சாப்பிட்டியான்னு கேட்குறா பாருங்க செல்லம்மா. அதை கேட்குறப்பெல்லாம் எனக்கு அப்படியே வாளால் உருவி எடுக்கிற மாதிரி இருக்கும் என்னைய. அதெல்லாம் சாப்பிட்டேன், பல செஞ்சு சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ எந்திரி அப்படின்னு சொன்னேன். அவன் மெல்ல எந்திரிச்சு உட்காந்துட்டு தான் மேலாம் ஈரமாக இருக்கிறத பார்த்து தொடச்சி விட்டுட்டு மெல்ல எந்திரிச்சு உட்காந்தவுடனே நான் அவள்கிட்ட கேட்டேன், ஏதாவது சாப்பிட்றியா, சூடாக ஏதாவது சாப்பிடு அப்படின்னு சொன்னேன். எனக்கு தாகமாக இருக்குது, கொஞ்சம் தண்ணி கொடுங்க அப்படின்னா. நான் வேகமாக வெந்நி தண்ணி எடுத்துகிட்டு வந்தேன். ஐயோ எனக்கு அந்த வெந்நி தண்ணியே வேணாம், எனக்கு அது ஒரு மாதிரி இருக்குது, பச்சை தண்ணி கொடுங்களேன் அப்படின்னா. பச்சை தண்ணி உடம்புக்கு ஒத்துக்காது அப்படின்னு. இல்லை பரவாயில்ல கொடுங்கன்னா ஈனஸ்வரத்தில் முனகிற மாதிரி நான் அப்படியே பச்சை தண்ணியை கொண்டாந்து குடித்தேன். அதை மடியில் வச்சுக்கிட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சிட்டு அப்படியே நிம்மதியாக அவள் படுத்து தூங்க ஆரம்பித்தான். நான் அவள் பக்கத்துலேயே உட்காந்து பணிவிட பண்ணிக்கிட்டே இருந்தேன் நான் ஒவ்வொரு தடவையும். அதுக்கப்புறம் எனக்கே ஒரு பயம் வந்துருச்சு, இதுவரைக்கும் ஏற்படாத ஒரு பயம். ரொம்ப சோர்வாயிட்டாலே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். இந்த நேரத்தில் போய் யாராவது வைத்தியனை கூட்டிகிட்டு வரலாமான்னு கூட நினச்சேன். ஆனால் நடுநிசையில் இவளை கொண்டு போய் விட்டுட்டு போகிறது எனக்கு மனசு கேட்கல. நான் அவள் பக்கத்திலே உட்காந்துருந்து அவள் நல்லா நிம்மதியாக தூங்கின உடனே மெல்ல பக்கத்தில் போய் பாயை எடுத்து படுக்கலான்னு போட்டேன். கோழி கூவிடுச்சு. அப்படியே உட்காந்த மேனிக்கு முட்டியில் தலையை வச்சுக்கிட்டு நான் இருந்தேன். அந்த இரவை கழிச்சுக்கிட்டே இருந்தேன். கொஞ்ச நேரத்துலேயே விடிஞ்சிருச்சு. எல்லா மக்கள்லாம் போகிறவங்க வர்றவங்க சத்தம்லாம் கேட்க ஆரம்பிச்சிருச்சு. நானும் அப்படியே பாயை சுட்டி வச்சுட்டு எந்திரிச்சு கொல்லை பக்கமாக போயிட்டு வந்துட்டு சூடாக ஏதாவது அவளுக்கு கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு வெந்நி தண்ணியை போட்டேன். வெந்நி தண்ணியை போட்டுட்டு கொஞ்சம் கருப்பட்டி காப்பியை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காப்பி போட்டுட்டு இருந்தோடனே அவள் டபக்குன்னு எந்திரிச்சிட்டு ஒன்றுமே நடக்காத மாதிரி விழுக்குன்னு எந்திரிச்சா. பேசாமல் உட்காரு, நேற்று கடந்த கடைக்கு நீ எந்திரிக்காத அப்படின்னு சொன்னேன். பேசாமல் இருங்க நீங்கள், நான் கொல்லை பக்கம் போயிட்டு வரேன் அப்படின்னா. பேசாமல் இரு, நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி கைத்தாங்களா. ஐயா வர உங்களோட அசிங்கமாக போச்சு, அதெல்லாம் நான் போய்க்கிறேன், என்னை கொண்டாந்து மாத்திரம் வாசலில் வச்சு விட்டுருங்க அப்படின்னு சொன்னான். மெல்ல கொண்டு போய் வாசலில் விட்டுட்டு வந்தேன். அவள் புறக்கடையில் போய் உட்கார வச்சுட்டு வந்தேன். கொஞ்ச நேரத்தில் அந்த மூஞ்சி கிஞ்செல்லாம் கழுவிட்டவா ஐயோ அப்பான்னு சொல்லி தடுமாறி வந்து அம்மானு வந்து உட்காந்தா படுக்கையில். நான் அதுக்கு தான் சொன்னேன், இப்படிலாம் போகாத, நான் இல்லாத நேரத்தில் நீ எந்திரிச்சு போகக்கூடாது, உடம்பு பலவீனமாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவளை உட்கார வச்சு மெல்ல அந்த காஃபியை கொடுத்தேன். நான் கருப்பட்டி காப்பியை 2 வாய் சாப்பிட்டா. என்னங்க சூடே இல்லையேங்க, கொஞ்சம் கங்கில் எடுத்து வச்சுட்டு வரீங்களா அப்படின்னா. இல்லை இந்த காப்பி இருக்கட்டும், இன்னும் சூடாக காப்பி இருக்குன்னு சொல்லி அதை அவளுக்கு கொடுத்தேன். இந்த காப்பியை வீணாக்காதீங்க, நீங்கள் குடிச்சிருங்கன்னா. பாருங்கள், அந்த நேரத்துலையும் செல்லம்மாவுடைய எண்ணத்தை பாருங்கள். நான் அப்படியே அந்த சூடான காப்பி அவளுக்கு கொடுத்தேன். அவள் குடிச்சிட்டு அப்படியே மெல்ல படுக்க ஆரம்பித்தா. அப்போ தான் அவரை மெல்ல படுக்க வச்சுட்டு விடிஞ்சிருச்சுல, நான் போய் வைத்தியரை கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு மெல்ல கிளம்பினேன். எனக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் போய் வைத்தியம் சொல்லி பார்த்த செலவாக்காதீங்க அப்படின்னா. பேசாமல் நீ இருந்த இருப்பு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி அவளை படுக்க வச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வைத்தியரை கூப்பிட போனேன். அவர் பஞ்சத்தில் அடிபட்ட சித்த வைத்தியர் சிகாமணியை போய் பார்த்து மெல்ல கூட்டிகிட்டு வந்தேன். அவர் வேகமாக வந்தார். அவர் ரொம்ப பஞ்சத்தில் அடிபட்டவராக இருப்பார் போல் இருக்கு. விறுவிறுன்னு வந்தவர் மேலே தொட்டு பார்த்தார். அதுக்கடையில் அவரை கூட்டிகிட்டு வர்றதுக்குள்ளே இப்போ பண்ண அநியாயம். செல்லம்மா வர்றேன், அங்கே உள்ளுக்குள்ளே அடுப்படிக்குள்ளே தோசை சுடுற சத்தம். எனக்குன்னா ஒரு பக்கம் வருத்தமாக இருக்குது, ஒரு பக்கம் கோபம் வருது. தோசை சுட்டுக்கிட்டு இருக்கா. இவளால் முடியாத இதுலேயும் எனக்கு தோசை சுட்டு கொடுக்குறாளாம். தோசைக்கல்லை வச்சு, தோசைக்கல் ஒரு சைடு கிடக்கு, மாவு கொட்டி கிடக்கு, அவன்கிட்ட எண்ணெய் எல்லாம் அங்கங்கே சிந்தி கிடக்கு. அவளால் முடியல, தளர்ந்து போயிட்டா. நான் ஏமா உன்னை யார் இதை செய்ய சொன்னா, தோசை வேணுமா, நீ பேசாமல் இரு, வைத்தியர் வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவளை மெல்ல கூப்பிட்டேன். இருங்க சேலையை சரி பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்தான். அவரை தொட்டு பார்த்துடுமா, உடம்பே இத்து போச்சு, இனிமேல் நீங்கள் படுத்த படுக்கையில் தான் இருக்கணும், எந்திரிக்கக்கூடாது, ரொம்ப ஆபத்தில் இருக்கிறீங்க, நீங்கள் பேசாமல் படுத்த படுக்கையில் தான் இருக்கணும். ஐயா நான் சொல்லிட்டேன்யா, 2 வேளைக்கு காலையிலையும் சாயந்தரம் பால் கஞ்சி தான், பால் தான், மத்தியானத்தில் கஞ்சி கொடுங்க, வேறு எந்த ஆகாரமும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் இதுக்காண்டி செந்தூரத்தை கொடுத்துட்டு போனான்.
ஏதாவது மயக்கம் மாதிரி வந்துச்சு அப்படின்னா செந்தூரத்தில் நாக்கில் தடவுங்கன்னு சொல்லிட்டு 2 ஆயிலை கொடுத்துட்டு ₹1 கூலியாக வாங்கிட்டு அவர் போயிட்டார், ஃபீஸாக வாங்கிட்டு. அவர் போன உடனே மெல்ல கொண்டாந்து அவரை உட்கார வச்சு என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறப்போ முனியசாமி வந்துட்டான். ஐயா ஐயான்ட்டு. என்ன முனியசாமி, கடைக்கு ஆள் வரலன்னு சொல்லி அனுப்பிட்டாங்களா அப்படின்னா, ஆமாங்க அப்படின்னா, எங்கள் கடையில் வேலை பார்க்குற ஒரு ஊழியன் தான் அவன். இரு அப்படின்னு சொல்லிட்டு, அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, நம்ம நேற்று நைட்டில் ரொம்ப பயமுறுத்திட்டாங்க, அதனால் முதலாளிகிட்ட சொல்லு, இன்றைக்கி ஒரு நாளைக்கு இருந்துட்டு நான் பார்த்துட்டு வரேன்னு சொல்லுங்கள், சரியான பிறகு வரேன்னு சொல்லு, வர்றப்போ முதலாளிகிட்ட ஒரு ₹15 போய் வாங்கிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லி. அப்போ தான் அவருக்கு ஞாபகம் வருது, உனக்கு சேலை வாங்கிட்டு வந்தேன், 3 சேலை அப்படியே இருக்குது, நீ பார்க்கலையா அப்படின்னு சொன்னோடனே, ஆமாம் நான் அப்போதே பார்த்தேன், நீங்கள் வந்து எடுத்து கொடுக்கட்டும், என்னமோ பொட்டலமாக இருக்கேன்னு சொல்லி பார்த்தேன் அப்படின்னாங்க செல்லம்மா. எடுத்து கொண்டாந்து அந்த 3 சேலையும் கொடுத்தேன். இந்த பச்சை கலர் தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா, சரி நீ அதை வச்சுக்கோன்னு சொல்லிவிட்டு மீதி 2 சேலையும் அப்படியே பொட்டலமாக கட்டி வச்சுட்டேன். நீ போய் எதிர்த்த சரகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பால்காரர் நாயுடு இருப்பார், அவரை கொஞ்சம் இங்கே வர சொல்லிவிட்டு வர்றப்போ முதலாளிகள்கிட்ட கொஞ்சம் பணம் வாங்கிட்டு வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு அவனை அனுப்பினேன். அவனும் அந்த இதை எடுத்துக்கிட்டு மீதி இருக்க சேலையும் எடுத்துகிட்டு போயிட்டாப்புல. கொஞ்ச நேரத்தில் பால்காரர் வந்தார், அவர்கிட்டையும் பேசிட்டேன், பால் காலையிலையும் சாயந்தரமும் கொடுக்கணும்னு சொன்னோன்னே அவரும் சரின்னு சொல்லிட்டு பாலை கொடுத்துட்டு போயிட்டார். எல்லாம் ரெடி பண்ணி அப்படியே ஓரளவுக்கு அந்த நாள் எனக்கு ஈவினிங்லாம் முடிஞ்சிருச்சு. ஆனால் கொஞ்சம் நேரம் ஆக ஆக பார்த்திங்கன்னா திரும்ப ஆரம்பிச்சிருச்சு செல்லம்மாவுக்கு. பழைய வேலைகள்லாம் திரும்ப ஆரம்பிச்சிட்டான். மயக்கமாக வர்றது, கண்ணு சொருகிறது, நெஞ்சு படபடன்னு சொல்கிறது, இந்த மாதிரி திரும்ப ஆரம்பிச்சிட்டான். எனக்கு ஒரே குழப்பம் ஆயிடுச்சு. செல்லம்மா வைத்தியர்கிட்டே போகாதீங்கன்ற சொல்லக்கூடிய செல்லம்மாவே, ஏங்க வேற ஒரு வைத்தியரை பாருங்கள், எனக்கு ஒரு மாதிரி பண்ணுது, எனக்கு படபடன்னு வருது, நெஞ்செல்லாம் அடிக்குது, எனக்கு ஒரு மாதிரி இருக்குங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குங்க அப்படின்னா. சரி சரி நீ பயப்படாத, நீ எந்திரிச்சு நடந்தது உடம்பை ஒரு மனசில் வச்சுக்க, கண்டதை நினைக்காத, நீ பேசாமல் படுன்னு சொல்லிவிட்டு அவளுக்கு கால் கையெல்லாம் திரும்ப நம்ம தைலத்தை எடுத்து தடவி விட்டுட்டு, செந்தூரத்தை எடுத்து அவள் நாக்கிலையும் தடவிட்டு, சித்த வைத்தியர் கொடுத்தது தடவிட்டு, நீ இரு அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இதாக ஆரம்பிச்சிட்டா. படபடன்னு வருது, ஒரு மாதிரியாக இருக்குது, நான் இந்த மாதிரி வந்ததே இல்லை அப்படின்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டா. ஒன்றும் பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அவளை பயப்படாதேன்னு சொன்னேனே ஒழிய நான் மனசெல்லாம் எனக்கு பதறி போச்சு. ஏதோ ஒரு அசம்பாதம் நடக்கிறப்போ ஒரு மாதிரி எனக்கு ஒரு வயிற்றில் ஒரு கலக்கம் வந்துருச்சு. நான் பயந்துட்டே நீ இருன்னு சொல்லிவிட்டு நான் மெல்ல வைத்தியரை போய் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவளை மெதுவாக இருக்க வச்சுட்டு, அதுக்கடியில் உனக்கு வேணால் காஃபி போட்டு தரேன், அவள் காஃபி கேட்டான் எனக்கிட்ட. நான் அதுக்கு பார்த்த பாலை முதல்ல காய்ச்சி வச்சது என்ன ஆச்சுன்னா ஸ்கூலாகிடுச்சு, அப்படியே களி மாதிரி ஆயிடுச்சு, அப்படியே குளிர்ந்து போய் திரும்ப அதில் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கலக்கி கொஞ்சம் பால் கொடுத்தேன். அதை வாங்கிட்டு கொஞ்ச நேரம் தான் தூங்கின பிறகு திரும்ப எந்திரிச்சிட்டு புலம்ப ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் தான் நான் ஒரு காப்பியாவது உங்களுக்கு போட்டு தருங்க, ஒரு கருப்பட்டு காப்பியை போட்டு கொடுங்களேன், எனக்கு இந்த வாந்தியாவது நிற்கும் அப்படின்னா. பேசாமல் இரு, காஃபியெல்லாம் குடித்தா வாந்தி வந்துன்னு சொல்லி இந்த மாங்கொட்டையை சப்பிட்டுரு, அது ஒரு மாதிரி இருக்கும், புளிச்சதாக ஏதாவது கேட்டாவ, அதுக்காண்டி இந்த மாங்கொட்டையை சப்பிட்டுருன்னு சொல்லிவிட்டு நான் மெல்ல வைத்தியரை கூப்பிட்றதுக்காண்டி வந்துட்டேன். இங்கே வந்து தவம் இருந்த ஒரு எல்எம்பி தவம் இருந்து பார்க்குறேன், எங்கேயோ போனாலும் வரவே இல்லை. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, அசந்துட்டேன் நானே. உடனே வேறு வழி இல்லாமல் ஒரு கடிதாசி எழுதி வச்சுட்டு வந்தேன், இருக்கிற நிலைமையும் சொல்லிவிட்டு வீட்டு அட்ரஸை எழுதிட்டு வேகமாக வந்துட்டேன். நான் வந்து மெல்ல கதவை திறந்து பார்த்தா பகீர்னு ஆயிடுச்சு. கூடத்திலேயே மயங்கி விழுந்திருந்தா செல்லம்மா. அவள் குடித்த பால் காஃபியெல்லாம் செதறி வாந்தியாக கிடந்துச்சு. நான் அப்படியே போய் அள்ளி அணைச்சிக்கிட்டு அந்த வாந்தியெல்லாம் தண்ணி எடுத்து நல்லா சுத்தம் பண்ணி துடைச்சிட்டு மெல்ல கொண்டு போய் அவளை கட்டிலில் போட்டேன், படுக்கையில் போட்டுட்டு அவளுக்கு திரும்ப நான் எனக்கு தெரிந்த வைத்தியங்களை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். தைலத்தை எடுத்து காலை கைகளாம் தடவி நெத்தியெல்லாம் தடவி அவளுக்கு என்ன பண்ணலான்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்தேன். இதுக்கு அவளை என்ன பண்ணுறதுன்னு பரிதவிச்சிட்டு நான் இருக்கிறப்போ அவள் முந்த மாதிரி இல்லை, அவள் நீளம் பாஞ்சிருச்சு, அவள் உதட்டலாம் ஒரு மாதிரி இருண்டுக்கிட்டு வர்ற மாதிரி அவள் ஃபீல் பண்ணிட்டா. இடையில அவள் புலம்ப கூட ஆரம்பிச்சிட்டா மனசுக்குள்ளே, எனக்கு ஒரு மாதிரி பண்ணுது அப்படி இப்படின்னு நான் சொல்லி. எனக்கு பயமாக இருந்துச்சு, ஆனாலும் எனக்கு வேறு வழி கிடையாது, வைத்தியருக்காண்டி நான் வெயிட் பண்ணி தான் இருந்துகிட்டே இருந்தேன். கொஞ்ச நேரத்தில் வைத்தியர் வந்துட்டார். நான் கலங்கி போயிருந்த நேரத்தில் ரிக்ஷாவில் வந்து இறங்கிட்டார். என்ன அப்படின்னாரு, ஐயா நல்ல நேரத்தில் வந்துங்கய்யா, வாங்கய்யா வந்து பாருங்கய்யா அப்படின்னு சொன்னேன். வந்தார். வந்து பார்த்தோடனே தீப்பெட்டி எடுத்துகிட்டு வாங்க, கொஞ்சம் சுடுதண்ணி இருக்கா, ஊசி போடணும் அப்படின்னாரு.
நான் அடுப்படிக்குள்ளே ஓடினேன். ஆனால் மாடத்திலே தான் தீப்பெட்டி இருந்துச்சு. அவரே பார்த்து எடுத்துக்கிட்டு நான் அதை தேடி கீடி வர்றதுக்குள்ளேயே அவரே ஊசியெல்லாம் ரெடி பண்ணி ஊசியை போட்டார். போட்டுட்டு வெளியில் வந்துட்டார். அப்போ நான் சொன்னேன், ஐயா என்னங்கய்யா பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொன்னேன். ஒன்றும் இல்லை, ரொம்ப சுயமனமாக இருக்காங்க, இந்த மாதிரி இருக்கிறப்ப எல்லாம் ஆஸ்பத்திரியில் வச்சு பார்க்கணும்யா, நீங்களாம் பார்க்க முடியாது, நீங்கள் என்ன ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போகாமல் இருக்கிறீங்க, சரி இந்த ஊசி போட்டிருக்கேன், நாளை காலையில் என்ன அப்படின்றத மாத்திரம் எனக்கு வந்து பொசிஷன் சொல்லுங்கள், எப்படி இருக்காங்கன்னு, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வைத்தியத்தை மாற்றுவோம், வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா ஒன்றும் செய்ய வேண்டாம், இருக்கிற பால் கஞ்சிகளே நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரிச்சாக்காரனுக்கு ஒரு காலனா கொடுங்க அப்படின்னாரு. அவனுக்கு ஒரு காலனா கொடுத்தேன். அவரும் கிளம்பி போயிட்டார். மெல்ல திரும்பி வந்தேன். செல்லம்மா பக்கத்துலேயே நான் உட்காந்துருந்தேன். கொஞ்ச நேரத்தில் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தேன். நான் ஒன்று முச்சிக்கிட்டே இருந்துச்சு. முதல்ல தலைமாட்டில் நின்றுச்சு, அப்புறம் கைக்கிட்ட போச்சு அவகிட்ட. நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். வெட்டிட்டு எனக்கு கடைசியாக அவள் உதட்டில் போய் ஒரு உட்காந்தோடனே பளிச்சுன்னு எந்திரிச்சிட்டா. சீன்னு சுப்பிக்கிட்டே எந்திரிச்சிட்டா. எந்திரிச்சோன்னே எனக்கு ஒரு திருப்தியாக இருந்துச்சு. அப்போ திருப்தியாக எந்திரிச்சு தனியனே அப்படின்னு சொல்லிட்டு, என்னங்க எங்கெங்க போனீங்க நீங்கள், என்னை விட்டுட்டு இப்படி நட்டாத்தில் விட்டுட்டு போயிட்டீங்களேங்க, எனக்கு ஒரு மாதிரி பண்ணுச்சுங்க, எனக்கு ஒரு மாதிரி பண்ணுதுங்க, நம்ம எனக்கு மஞ்செல்லாம் படபடன்னு அடிக்குதுங்க, உடம்பெல்லாம் சில்லுன்னு இருக்குங்க, எனக்கு நீங்கள் கையை பிடிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லி என் கையை 2 கைக்குள்ளே அவள் கையை அடைச்சிக்கிட்டு அப்படியே இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டான். நான் ஒன்றும் பயப்படாத, நீ தளர்ச்சியாக இருக்குது, அதனால தான் உனக்கு அப்படி இருக்குது, அதெல்லாம் சரியாக போயிடும், ஊசியெல்லாம் போட்டிருக்கு, நீ பயப்படாதேன்னு சொல்லி அவளுக்கு ஆறுதல் சொல்லிகிட்டே இருந்தேன். மெல்ல என்னுடைய ஒரு கையை உருவி அவள் நெத்தியை தடவி கொடுத்துட்டே இருந்தேன் நான். அப்போது அவள் சொல்கிறா, மெதுவாக சொன்னா, அம்மாவை போய் பார்க்கணுங்க, அம்மாவை பார்க்கணும் போல இருக்கு அப்படின்னா. எனக்கு பகீர்னுச்சு அப்படி சொன்னது. நானும் பரவாயில்ல, நான் பார்க்கலாம், அதுக்கு என்ன பார்த்தலாம், அம்மாவுக்கு வேணா தந்தி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னேன். தந்தியெல்லாம் அப்பையும் சொல்கிறா, தந்தியெல்லாம் கொடுக்க வேணாம், நீங்கள் கடிதாசி போட்டிங்க, அவன் வந்துடுவா, காசு செலவழிக்காதீங்க அப்படின்னு சொன்னான். சொல்லிவிட்டு அப்படியே கண்ணை மூடிக்கிட்டான். அப்புறம் நான் மெல்ல அப்படியே அவளுக்கு தேய்ச்சி விட்டுட்டே பணிவிட பண்ணிக்கிட்டே இருந்தேன். நான் கை காலை தேய்ச்சி விடுறது, அவளை உசுப்பி அவளை புன்னகையோடு அவள் மூஞ்சி முழிச்சு பார்க்கணுமேன்னு சொல்லி நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். அப்புறம் பார்த்தேன், கொஞ்சம் பால் கொடுக்கலாமா, அவளுக்கு சூடாக ஏதாவது கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு சட்டியில் போய் அவள் கேட்டா. கடைசி நேரத்தில் கேட்டா அவள், ஏதாவது பால் இருந்தால் கொடுங்களேன், நான் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் தூங்குறேன் அப்படின்னு சொன்னான். நல்லா போய் பால் இதை போய் பார்த்தேன், அதை தெரிஞ்சு கிடந்துச்சு பால். எனக்கு பகீர்னு ஆயிடுச்சு. ஐயோ பால் கேட்டாலே, பால் தெரிஞ்சு போச்சேன்னு சொல்லிட்டு என்னடா பண்ணுறதுன்னு பார்த்தேன். எப்போயோ வாங்கின எலுமிச்சம்பழம், காஞ்சி போன எலுமிச்சம்பழம் இருந்துச்சு. அதை எடுத்து புழிஞ்சு சர்க்கரையை போட்டு கலக்கி கொண்டாந்தேன். பால் தெரிஞ்சு போச்சுமா, இதை குடி, இது தெம்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஊட்டினேன் நான். முத தடவை சாப்பிட்டா, 2வது தடவையும் சாப்பிட்டா, 3வது தடவை நான் இந்த பானகத்தை ஊற்றுறப்போ சைடில் இருந்து வடிய ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு ஒரு மாதிரியாக இருந்தது, என்னமோ ஒரு உணர்வு வந்துருச்சு. மெல்ல கைகளை தடவி கொடுத்தேன். எனக்கு என்னென்ன தெரியுமோ அதெல்லாம் செஞ்சு பார்த்தேன். கையை தடவுறது, கால்களை தடவுறது, நெஞ்சை பிடிச்சி விடுறது, உடம்பு மாத்திரம்தான் இருந்துச்சு. இல்லைம்மா போயிட்டா. அப்போது அந்த நிழலில் பார்த்தேன், அந்த கையை வச்ச கையை, நெஞ்சில் வச்ச கையை எடுக்காமல் நிழலை பார்த்தேன். அவன் நெஞ்சிலேருந்து நான் உயிரை புடுங்கி எடுக்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சுது. மெல்ல ஆளை எடுத்தேன். கொஞ்சம் அடுப்படியில் தண்ணியை கொதிக்க வச்சுருந்தேன். மொடன்னு கொதிக்கிற சத்தம் கேட்டுச்சு. நிதானமாக அடுப்படிக்கு போனேன். அவளை கடத்திட்டு அவள் குளிக்கிற பக்குவத்தில் அந்த தண்ணியை கொண்டு வந்தேன். விளாவிட்டு அவளை அப்படியே தூக்கிட்டு போய் கால்களில் வச்சுட்டு மெல்ல தண்ணி ஊற்றி அப்படின்னா குளிப்பாட்டேன். மனசு ஆத்த தீர நான் குளிப்பாட்டினேன். அவளுக்கு என்ன பணிவிட செய்யணுமோ, இறந்து போன ஒரு பெண்ணுக்கு என்ன செய்யணுமோ அதை நான் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். மஞ்சள் கிடையாது எங்கள் வீட்டிலையே, அதனால் எனக்கு மஞ்சள் தள்ளணுன்ற பிரச்சனை கூட இல்லாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் துணிகளை வச்சு அவளை உடம்பை தொடச்சி எடுத்துட்டு அவளுக்கு தீபாவளிக்காண்டி கேட்டால பச்சை கலர் சேலை, அந்த சேலையாலே அவளை பொத்தி நெத்தியில் குங்குமம்,
எல்லாம் வச்சு அவளை படுக்க வச்சேன். அவள் கைகளை கட்டி கண்களை மூடி வாயெல்லாம் கட்டிட்டு கிடாத்தினேன். எப்பயோ வாங்கினேன், எதுக்கோ ஒரு ஆயுத பூஜைக்கு வாங்கின சாம்பிராணி இருந்தது. கங்கு எடுத்து வச்சு அந்த சாம்பிராணியை கொஞ்சம் நேரம் போட்டேன். இந்த வாடையில் அப்படியே உட்காந்துருந்தேன். நான் மனசு ஒரே இறுக்கமாக இருந்தது. மெல்ல வெளியில் வந்தேன். ஊசி காற்று அப்படியே உடம்பை வருடி கொடுத்துட்டே இருந்தது. எவ்வளோ நேரம் நின்னேன்னு எனக்கு தெரியல. கொஞ்ச நேரத்தில் முனியசாமி வந்துட்டான். ஐயா அப்படின்னா, ஐயா அந்த 15 ரூபா கொடுத்து விட்டாங்க ஐயா கடையில் அப்படின்னா. அம்மாவுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டான். நான் சொன்னேன் அம்மா போயிட்டாங்க. ரொம்ப நிதானமாக சொன்னேன். மனசுக்குள்ள எனக்கு எல்லாமே, நான் வெளியில் வந்துட்டேன். நான் எல்லாத்துல இருந்தும் ஒரு விஷயம் நடக்க போகிற வரைக்கும் தானே திகில்லாம். நடந்த விற்பாடு என்ன, ரொம்ப நிதானமாக இருந்தேன். அம்மா போய் சேர்ந்துட்டாங்க, நீ போய் முதலாளிகள்கிட்ட சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு போகிறப்போ அம்பட்டனை கொஞ்சம் வர சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ரூபாய் அந்த சேலை மீதி இருக்கிறத நம்ம ஏற்கனவே கொடுத்து விட்டேன்ல, அந்த நினைவோடு நான் போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பேன். அவன் அதிர்ச்சியோடு வேகமாக போயிட்டான். நான் மெல்ல உள்ளே வந்தேன். உள்ளே வந்து செல்லம்மா பக்கத்துலேயே உட்காந்துருந்தேன். நான் ரொம்ப நேரமாக உட்காந்துருந்தேன். ஈ முச்சிக்கிட்டே இருந்தது. ஈ வந்து செல்லம்மா மேலே முய்க்கக்கூடாதுன்னு சொல்லி நான் வீட்டுக்கிட்டே இருந்தேன். அவ்வளோதான் என்னால் முடியும். அன்புக்குரிய நண்பர்களே, எழுத்தாளர் புதுமை பித்தனின் செல்லம்மா என்ற சிறுகதை, இந்த பிரம்மநாயகம் பிள்ளை அப்படின்ற கேரக்டர் மூலமாக உங்களை நான் சந்தித்திருக்கிறேன். இந்த உலகத்தில் எந்த கணவனுக்கும் அவன் மனைவி செல்லம்மாள் தான். எந்த மனைவிக்கும் அவள் கணவன் செல்ல அப்பா தான். உடம்பு தளர்ச்சி, நம்மளால் எந்திரிக்க முடியல, கீழே விழுந்துருவோன்னு தெரிஞ்சால் கூட கணவனுக்காக காண துவையிலும் புளியிட்ட கறியும் செஞ்சு வச்சு அவன் சாப்பிடணும்னு நினைக்கிறா பாருங்க, அதுதான் செல்லம்மா. எப்பேற்பட்ட அவமானம் வந்தாலும் சரி, எப்படியாவது என் மனைவிக்கு அவள் கேட்டுட்ட சேலையை வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி அவங்கள்ட்ட கெஞ்சி வாங்கி கொண்டாந்து அவட்ட கொடுத்து சந்தோஷப்படுறான் பாருங்க, அவன் தான் அந்த ஒரு மனைவியினுடைய செல்ல அப்பா. இந்த வாழ்க்கை செல்ல அம்மாக்களாலும் செல்ல அப்பாக்களாலும் மிக இதமாக கடந்து கொண்டுதான் போகிறது. ஒருவேளை செல்ல அம்மா இல்லாவிட்டால், செல்ல அப்பா இல்லாவிட்டால், இந்த செல்லப்பாக்களும் செல்லம்மாக்களும் அவர்கள் நினைவுகளையே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். நன்றி.